வணக்கம், ஜாதி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரடையான் நோன்புக்கான உப்படை, அதாவது கார அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு. நான் எடுத்துருக்கிற அளவு 100 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவினுடைய ப்ரிப்பரேஷன் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார அடை, அதாவது இந்த உப்பு அடையினுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ப்ளீஸ் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. ஸோ 100 கிராம் அரிசி மாவுக்கு 1.5 பங்கு தண்ணி, அதாவது 150 ml தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து தாளிப்பதற்கு கடுகு, ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 5 ml எடுத்திருக்கேன். கடுகு, பெருங்காயம், 2 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் காராமணி, ஒரு 2 டீஸ்பூன் பல்லாக ரொம்ப மெல்லிசாக தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். வாசனைக்காக தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன். மாவை கிளறிட்டு நம்ம கையில் தொட்டு அந்த உருட்டுறதுக்காக கொஞ்சம் நெய். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காராமணி இருக்குது இல்லையா, அதை நம்ம ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, எண்ணெயெல்லாம் விடாமல் வெறுமனே ட்ரையாக வறுத்துட்டு அதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம் மட்டும். அது ரொம்ப வறுபடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதனால் நார்மலாக நம்ம அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் இப்போ அடுப்பில் ரீஃபைண்ட் ஆயில் உருட்டி காய வச்சுருக்கேன். இப்போ அதில் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அந்த கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாவை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். அந்த சின்னதாக நறுக்கி வச்ச கறிவேப்பிலை, பெருங்காயம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தேங்காய் நம்ம பல்லாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த தேங்காயினுடைய வாசனை கொஞ்சம் லைட்டாக தேங்காய் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி ஆனோடனே நம்ம இதில் தண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எந்த கப்பால் மெஷர் பண்ணுறோமோ அரிசி மாவை, 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, அந்த 1.5 கப்பு தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த 1.5 கப் தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நம்ம காராமணி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ காராமணி நான் 2 டீஸ்பூன் தான் எடுத்தேன். அதனால் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வேக வச்சிடலாம். கொஞ்சம் நிறைய அளவு எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு 2 hours ஊற வச்சு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக வந்துடும். இது ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி அப்படிங்கிறனால ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் ஒரு 15 minutes ஊற வச்சேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, காராமணி வேகும்போதே நான் அதுக்கு தேவையான அளவையும் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவு, அரிசி மாவுக்கு தேவையான உப்பெல்லாம் அதில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ உப்பு நம்மளுடைய ஆப்ஷனல், அதே மாதிரி காரமும் நம்மளுடைய ஆப்ஷனல். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. இந்த தண்ணி கொதிக்கும்போது நான் எப்பயுமே மாவு சேர்க்கும்போது நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ நம்ம அந்த தண்ணியில் மெதுவாக மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி சேர்த்துட்டு அப்போ தான் அந்த லம்ஸ் கட்டி இல்லாமல் நம்மளால் கரைக்க முடியும். அப்புறமா திருப்பி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, பொதுவாக நான் அடுப்பை நிறுத்திட்டு மெதுவாக தான் நான் அந்த பவுடரை அப்படியே லைட்டாக அப்படியே தூவி ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம
தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. அதை சேர்த்துட்டு இப்போ நான் வந்து இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக நம்ம இருக்கும்பொழுது நம்ம அதை அடுப்பு லைட்டாக அப்படியே ஸ்லிம்மில் வச்சே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக செய்கிறவங்க வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யும்பொழுது நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ணி அப்படியே கலந்துக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். கட்டி தட்டாமல் வரும்பொழுது தான் நமக்கு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து அந்த அடை தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன். நம்ம இந்த அரிசி மாவுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் வெயிலில் அரிசியை கொஞ்சம் காய வச்சு தான் மாவு அரைச்சிருக்கேன். ஸோ காய வைக்கும்பொழுது சில சமயம் நம்ம எண்ணெயில் பொரிக்கக்கூடிய பண்டம் பண்ணோம் அப்படின்னா செவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து பொரிக்கக்கூடிய பண்டம் பண்ணும்பொழுது நம்ம வந்து நிழல் காய்ச்சலாகவே காய்ச்சிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அந்த வேக வச்சு பண்ணுற பண்டம் எல்லாத்துக்குமே நம்ம வெயிலில் காய வச்ச மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். சேர்த்து இப்போயே வந்து உங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வருது. இப்போ வந்து லைட்டாக நம்ம அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த மாவு அப்படியே நமக்கு வந்து வெந்துடும். நல்லா மாவு வெந்து நமக்கு அப்படியே பந்தாட்டம் உருண்டு வரும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆகலை. நான் வந்து ஒரு ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஒரு ஹாஃப் மினிட் தான் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி ஆறி போயிடும். அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு தட்டுறது வந்து கஷ்டம், வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் ஆற விட்டுறக்கூடாது தண்ணியை. ஒரு 30 செகண்டு அதுக்குள்ளே நம்ம வந்து சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் பொழுது வாசனையும் சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து அந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். தட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாவு வந்து அழகாக கிளறதுக்கு வருது நமக்கு. ஸோ நமக்கு அந்த தண்ணி சேர்க்குற அளவு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மாவு வந்து ரொம்ப அப்படியே பசையாட்டம் ஆகிடும். தண்ணி நிறையா இருந்தது அப்படின்னா மாவினுடைய அந்த இது வந்து பசையாட்டம் ஆகிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ கலர்னாலும் நமக்கு வந்து அது திருப்பி அந்த கெட்டித்தன்மை வரவே வராது. ஸோ மாவு அழகாக பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு உருண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம கலரலாம். கலரிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஈர துணியினால் அப்படியே மெதுவாக வந்து நம்ம அதை காயாமல் அதை வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் நம்மளால் கை பொறுக்கிற சூடு வரும்பொழுது நெய் கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை தொட்டு இலையில வச்சு நம்ம வந்து அந்த அடையை அழகாக தட்டலாம். ஸோ அது பார்த்தாலே தெரியுது நமக்கு மாவும் வெந்துருச்சு. கலர் கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா, மாவு வெந்தாச்சு. அது அப்போ நல்லா உருண்டு எது கூடயும் அப்படியே ஒட்டாமல் நமக்கு நல்லா உருண்டு வருது. ஸோ பந்தாட்டம் வந்தாச்சு. இந்த காராமணியனோட கலர் கண்டிப்பாக நம்ம மாவில் சேரும். அந்த லைட்டாக அந்த ப்ரௌன் இருக்குது இல்லையா, அது சேர்றதுனால நமக்கு ப்யூர் ஒயிட்டாக இல்லாமல் அந்த கலர் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அடுப்பை நிறுத்த போகிறேன். நிறுத்திட்டு இதை வந்து நம்ம ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து காயாமல் இருக்கும். ஒரு ஒயிட் காட்டன் துணியை போட்டு நான் அதை மூடி வைக்கிறேன். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஆறி நான் அதை வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு அதை உருட்டி வச்சு அது மேலே நான் ஈர துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு இலை எடுத்து வச்சுருக்கேன். அந்த இலையில் கொஞ்சமாக நெய் தொட்டு தடவிக்கலாம். கொஞ்சோண்டு தான், ரொம்ப இல்லை. அதில் ஒரு பால் எடுத்து நம்ம மாவில் ஒரு பால் எடுத்து நல்லா வந்து தட்டிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து உள்ள நிறையா திங்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த ஓட்டைகள் வந்து வரதான் செய்யும். ஏன்னா நமக்கு வந்து பருப்பு இருக்குது, காராமணி இருக்குது, தேங்காய் இருக்குது, அதனால்.
ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஓட்டை நடுவில் போட்டு நெய் தடவி நல்லா தட்டி, இந்த கிராக்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம திங்ஸ் நிறையா அதில் போட்டிருக்கோம், அதனால் அந்த லைட்டாக அந்த வெடிப்பாட்டம் வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி அடையை தட்டிட்டு அதை இலையிலேருந்து எடுத்து நான் இட்லி பானையில் அந்த இட்லி தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வரிசையாக அடுக்கி வச்சு நம்ம தண்ணி கொதிக்கும் பொழுது, இட்லி பானையில் தண்ணி கொதிக்கும் பொழுது இந்த இட்லி தட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சந்தேகமே இல்லாமல் எல்லா அடையும் சூப்பராக வந்துடும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா அடையும் தட்டி வச்சிடலாம். ஆக்சுவலாக நம்ம 100 கிராம் எடுத்தோம் இல்லையா, அது இந்த அளவு அடை வந்து 6 கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா அடையையும் நான் தட்டி எடுத்து வச்சுட்டு அந்த இட்லி பானையில் தண்ணி கொதிக்கும் பொழுது இந்த இட்லி தட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த அடை வெந்ததுக்கப்புறமா பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அதை நிறுத்திட்டேன். திறப்போம். ஸோ அந்த அடையெல்லாம் வெந்தாச்சு. பார்க்க வந்து ஒரு மினுமினுப்பு தெரியும். அடை வெந்துருச்சு அப்படின்னா கொழக்கட்டை ஆகட்டும் அடையாகட்டும் எல்லாமே அந்த பார்க்குறதுக்கு வந்து ஒரு மினுமினுப்பு தெரிஞ்சாலே அது வந்து வெந்தாச்சுன்னு அர்த்தம். தொட்டு பார்த்தோம்னா அது வந்து ஒட்டாது, கொஞ்சம் கூட ஒட்டாது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கவுத்துடலாம். அப்படியே நான் ஒரு தட்டில் இலையை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன், அது மேலே நம்ம அப்படியே கவுத்துருவோம். ஸோ நம்ம நோம்புக்கான கார அடை அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது, வாசனை அவ்வளோ அழகாக இருக்குது, அருமையாக இருக்குது. வந்து டேஸ்டியான அருமையான கார அடை ரெடி ஆயிடுச்சு. காரடையா நோம்புக்கு சூடாக அப்படியே அந்த இலை வாசனையோட சுட சுட பயங்கர வாசனையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான ரெசிபி பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு அருமையான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.